போட்டு புளி கரைச்சி ஊற்றி சாம்பார் பொடி போட்டு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. எங்கள் ஊரில் இந்த தக்காளி பழமாக பழுக்கிறதுக்கு முன்னாடி காயாக கிடைக்கும், தக்காளி காய் கிடைக்கும். அதை இந்த பாசிப்பருப்பு போட்டு நாங்கள் தக்காளிக்காய் கூட்டு பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக பழுத்த பழம் கூட கொஞ்சம் கிடச்சிது, தெரியுதா அவங்களுக்கு உள்ள கிடக்கு. அதை சேர்த்து போட்டு தக்காளி சாம்பார் பொடி போட்டு கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் மரத்துலேருந்து பறித்த அந்த புளியை வெறும்னு ஓடு மட்டும் தட்டி எடுத்துட்டு முழுசாக அப்படியே போட்டிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. செம்ம டேங்கியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த தக்காளிக்காய் கூட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக சாம்பார் பொடி போட்டு பண்ணுற மாதிரி தான். தக்காளிக்காய் போட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தக்காளிக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு புளி கூட தேவையில்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் இந்த முழு புளி கரைக்காமல் அப்படியே ஹோல்சமாக போட்டிருக்கேன். அது நல்லா வெந்து வரும்போது அதோட சாரெல்லாம் சேர்ந்து கலந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, இது மரத்துலேருந்து தட்டின புளி ஓடு மட்டும் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பச்சை பசேல்னு ஃப்ரெஷ்ஷாக அவரைக்காய் கறி பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இளம் அவரைக்காய் கிடச்சிது. இந்த ஃபாரின்லலாம் ஸ்னோ பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கிது, இந்த ஊர்லேயும் கிடைக்கிறது இப்போது. அது அவ்வளோ டெண்டராக இருக்கும். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிறதுக்குள்ளே நல்லா குக் ஆகிடும், நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சூப்பராக வந்திருக்குங்க அவரைக்காய் கறி. நான் இதில் கொஞ்சம் பருப்பு பொடியும் கடலை மாவும் தூவி செஞ்சுருக்கேன். ஸோ அந்த உசிலியோட டேஸ்ட்டு வரும், சூப்பராக இருக்கும். பெருங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு இந்த அவரைக்காய் நறுக்கி வச்சுருந்ததை அப்படியே போட்டு வதக்கிட்டு அது ஒரு 40% வெந்த உடனே நம்ம 1 ஸ்பூன் பருப்பு பொடி, ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, டீஸ்பூன் தான் சொல்கிறேன், அதை போட்டு உப்பு சரி பார்த்து நீங்கள் நல்ல கிளறி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கிளறினீங்கன்னா போதும். நல்ல சேஞ்சு சூப்பராக வருங்க. நல்ல ஹெல்த்தியான அவரைக்காய் கறி இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி லன்ச். இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு. முழு புளியம்பழம் போட்டு செஞ்ச சாம்பார், தக்காளி காய் சாம்பார், அது கூட அவரைக்காய் பருப்புஸ்லி, கடலமா போட்ட பருப்புஸ்லி. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை.